ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வீட்டில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம அந்த ஜிமெயில் இமெயில் இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால அந்த வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் டெய்லி வந்துட்டு இருக்கும். நான் இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, நிறைய பேருக்கு புதிய ஃபோன் எடுப்பாங்க, யாரும் புதுசாக யூஸ் பண்ணுறவங்க, மற்ற மாதிரி கீபோர்டு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றி சுத்தமாகவே என்னன்னே தெரியாது. இப்போ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து அக்கௌண்ட் யூஸ் பண்ண, இப்போ வந்து ஒரு பிளே ஸ்டோரில் போய் கேம் எடுக்கிறது இருந்தாலும் சரி, ஒரு ஆப் எடுக்கலாம் இருந்தாலும் சரி, எந்த ஆப் எடுத்தாலும் இப்போ வந்து ஜிமெயில் ஓப்பன் பண்ணி தான், பிளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணால் தான் அது பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறோம். இதுக்கு ஃபோன் பண்ணி சர்க்கிள் கண்டிப்பாக பண்ணுங்க. நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ கைஸ், நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். இன்னும் நீங்கள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க. பிளே ஸ்டோரில் ஜிமெயில் கொடுங்க. மொபைல் ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் அப்டேட் காட்டும், அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் அப்டேட் போட்டு தான் இருக்காங்க. ஏன்னா புதிய டெஸ்ட்டு மெசேஜ் புதுசாக போட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ பிளே ஸ்டோரில் வந்து ஜிமெயில்.com அடிப்போம். ஜிமெயிலில் இருக்கு, ஜிமெயில் கொடுங்க. கொடுத்தா கீழே வந்து பாருங்க, ஜிமெயில் இருக்கிறத கொடுங்க. பார்த்தீங்களா? நான் கூட அப்டேட் கொடுக்கல, சரியா? நான் கொடுத்த மாதிரி நீங்களும் கொடுக்காம இருந்திருப்பீங்க. கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்காதனால ஒரு நோட்டிபிகேஷன் வராம இருக்கலாம். ஏன்னா நீங்க ஜாபுக்கு எல்லாமே டைப் பண்ணி போட்டிருப்பீங்க. கண்டிப்பா நீங்க ஜாபுக்கு எல்லாத்துக்குமே ஜிமெயில் ஐடி கொடுப்பீங்கல்ல, கண்டிப்பா இதுலதான் வரும் ஜிமெயில் ஐடி, சரியா? ஜிமெயில் எல்லாம் மெசேஜ் வரும். அப்ப நீங்க அப்டேட் கொடுக்கறது சமயம் அவங்க வந்து ஒண்ணுமே மெசேஜ் வராது. அதனால நீங்க அப்டேட் கொடுத்துக்கோங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஏன் ஜிமெயில் இருக்கு, இப்ப நான் அப்டேட் கொடுத்தேன், நம்ம வீடியோ பண்ண முடியாது. சரி, நம்ம ஜிமெயில்ல போயிடுவோம். இங்க இருக்கு. பொதுவாகவே உங்களுக்கு ஜிமெயில் வந்து இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில் சர்ச் த மெயில்னு போட்டுருவோம். நீங்கள் யாருக்கு மேலே உங்களை மெயில் அனுப்பினாலும் அதில் வரும். இது வந்து வீடியோ கான்வர்சேஷன், வீடியோ ஜாயிண்டிங் கோடு, இந்த மாதிரி மீட்டிங்கில், இந்த மாதிரி இன்னொரு மீட்டிங்கில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சோசியல் மீடியாவில் மெசேஜ் வரும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அந்த மூணு டாட் கொடுத்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வரும். ஆல் பாக்ஸு, பெர்மனண்ட்டு, சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து இமெயிலில் சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல. இப்போ இங்கே நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை எந்த ஆப்பில் சரி, நீங்கள் எதாவது லாக் அவுட் பண்ணாலும் இங்கே வந்துடும். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறேன் காட்டுறேன். இது என்னோட அக்கௌண்ட் தான். நான் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு டாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய இதுதான், மேலே இருக்கிறதுலாம் என்னுடைய ஐடி தான். கீழே ஆட் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கொடுத்தீங்கன்னா கூகுள்னு வரும். அதை கொடுங்க. கூகுளில் கொடுத்தீங்கன்னா செக் த இன்ஃபார்ம்னு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். அந்த பாஸ்வேர்டை நம்ம எடுத்து விடணும். ஏன்னா அது உங்கள் சேஃப்டி தான். ஏன்னா உங்கள் மொபைலை யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு மறக்க மச்சம் அது இருந்து ஓப்பன் பண்ண முடியும். செக் த இன்ஃபார்ம்னு அது கொஞ்சம் சர்ச் ஆகிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஜிமெயிலை வந்து டைப் பண்ணணுமா, இல்லை கிரியேட் புதுசாக ஓப்பன் பண்ணணுமா? அப்போ நம்ம இன்னைக்கு புதுசாக தான் பார்க்க போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கிரியேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அது ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரம் மை பர்சனல் யூஸ், இல்லை நீங்கள் உங்கள் சொந்த யூஸுக்கா இல்லை ஒர்க் விஷயமா பண்ணுறீங்களா? நமக்கு இப்போ வந்து பர்சனல் யூஸ் தான் வேணும். அதனால நீங்கள் பர்சனல் யூஸ் கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 நேம் கேட்கும். நீங்கள் உங்கள் நேம் 2 கொடுத்துக்கோங்க. இதாக 2 நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், பெஜன் சிங். என்னோட நேம் பெஜன் சிங். நான் பெஜன் கீழே சிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எத்தனாவது மந்தில் பிறந்தீங்க, மந்த்து, டேட்டு, இயர்ஸு, நீங்கள் மெயிலா ஃபீமேலா இப்படி கேட்கும். நீங்கள் ஒரு மந்த் கொடுங்க. நான் ஒரு மந்த் கொடுக்குறேன். ஜஸ்ட் சும்மா தான் கொடுக்குறேன். சரி, நான் மந்தும் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்தேன். கீழே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம். கீழே வந்து நான் மெயிலா
மெயிலா ஃபீமேல் நான் கொடுக்கல, நான் மெயில் கொடுக்குறேன். கொடுத்துட்டோம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எதுவும் பண்ண வேண்டாம். புதுசா ஒன்று ஓப்பன் பண்ணேன்னா கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நேம், ஒரு லெட்டர்ஸ், உங்க நேம் இப்போ நான் வந்து சிங் கொடுக்குறேன், சரியா? சிங்கிள். வேற எதாவது நேம் கொடுக்குறேன், ஜான்சன் கொடுக்குறேன், ஜான் கொடுக்குறேன். இது கூட ஒரு நம்பர்ஸ் சேர்க்கணும். இப்போ 1947 கொடுக்குறேன் பாருங்களேன். 1947 சரி 47 கொடுத்துட்டேன். இனி வந்து நெக்ஸ்ட் கொடுத்தா அது வரமா வராத வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி இருந்திருக்கும். பட் கொடுத்து பார்க்கலாம். பெஜன் சிங். இப்போ அந்த ஐடிக்கு நாம அந்த என் நேமும் ஒரு 4-5 லெட்டர்ஸும் கொடுத்துருக்கோம், நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், சரியா? நம்பர்ஸ் கொடுத்து ஆஸ் கொடுத்தா மூவ் பாஸ்வேர்ட் கேட்குது. அது எப்படி கேட்குதுன்னா, கிரியேட் த ஸ்ட்ராங் த பாஸ்வேர்ட் வித் த மேக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் பிளஸ் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். மேக்ஸிமம் ஒரு லெட்டர் இல்லைன்னா நம்பர் கேட்குது. நம்ம லெட்டர்ஸ் கொடுத்துருவோம். ஜஸ்ட் சும்மா தான் கொடுக்குறேன். குயின் கொடுக்குறேன். அது வந்து மேக்சிமம் 8 இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் ஒரு 5 லெட்டர்ஸ் கொடுத்துருங்க, 5 நம்பர் கொடுப்போம். இந்த நம்பரை கொடுத்துருக்கோம். இது பாஸ்வேர்ட். இந்த மாதிரி நம்பர் நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சில டைம் சேவ் ஆகும், சில டைம் சேவ் ஆகாது. சேவ் ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ். ரெக்கவர் யுவர் அக்கௌண்ட் இன்ஃபார்ம். இப்போ நீங்க புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைனிங் வந்துடும். லாக் அவுட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அலோன் கேட்கும், அந்த அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்தீங்கன்னா கூகுள் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. செக்கிங் த இன்ஃபார்ம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அந்த இமெயில் உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இந்த பெல்லை பிரஸ் பண்ணதுனால நான் போடுற யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்க இன்ட்ரெஸ்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.